ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் டு காபி நிஞ்சா கேம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பிளாக் ஃப்ரூட் ரீக்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். என்னடா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இவ்வளோ நாளாக பிளாக் ஃப்ரூட் நம்ம ஐடியில் வந்துட்டு விளாண்டுருப்போம். ஸோ அதான் நம்மளோட ஓன் ஐடி காபி நிஞ்சா கேமர். அதான் அந்த அங்கே டீமன் கிங் சிஎன்ஜி அந்த ஐடியில் கூட பைரட் க்ரூ வச்சுருப்போமே ஓனா. ஸோ அந்த க்ரூ வச்சு அந்த ஐடியில் வந்துட்டு இவ்வளோ நாள் நம்ம ப்ளே பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ வந்துட்டு புதுசாக நம்ம வந்துட்டு பிளாக் ஃப்ரூட் ரீக்ரியேஷன் அப்படின்ற ஒரு சீரிஸ் ஆரம்பித்து நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது வந்துட்டு ஒரு பாட் ஐடி க்ரியேட் பண்ணி, பாட் ஐடியில் என்னோடய ஓல்டு ஐடி. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளாக் ஃப்ரூட் விளாண்டதே கிடையாது நான் இது வரைக்கும். ஸோ இதை வந்துட்டு இப்போதைக்கு பிளாக் ஃப்ரூட் திரும்ப விளாண்டு ரீக்ரியேஷன் பண்ணி இது ஒரு சீரியஸாக நம்ம வந்துட்டு போடலான் இருக்கோம். ஸோ இதுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணுறீங்களோ சப்போர்ட் பண்ணுறதுமா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம இப்போ வந்த உடனே வந்துட்டு கேமுக்கு புதுசு. ஸோ இந்த ஐடியில் அதனால் வந்துட்டு நம்ம தௌஃபி ப்ரோ வந்துட்டு நம்ம கண்டி ஃப்ரூட் வாங்கி கொடுக்க வந்திருக்காரு. வாய்ஸ் கொஞ்சம் மட்டமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் வந்துட்டு எனக்கு ஃபீவர் பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்துட்டு தொண்டை கட்டி இருக்குது, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் மட்டமாக தான் இருக்கும். ஸோ மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட், தயவு செஞ்சு. அந்தளவுக்கு சிரித்து பேச முடியுமான்னு தெரில, அண்ட் சவுண்டாக பேச முடியுமான்னு தெரில. நீங்கள் எதுக்கும் சவுண்டு ஃபுல்லாகவே வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பக்கத்தில் வேறு மணி அடிச்சுட்டு இருக்காங்க, அந்த சவுண்டு கேட்டாலும் மன்னிச்சுக்கோங்க. ஏதோ விசேஷம் போல் கோயிலில். ஓகே, இது மணி அடிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு தான். ஓகே, ப்ளீஸ் பிளேடு அதை வந்துட்டு நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். இங்கே ஒருத்தர் வந்து நின்னாரா, அவர் வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ரூட்டு கீழே போட்டார், ஸ்பின் ஃப்ரூட்டை எனக்காக. ப்ரோ நன்றி, பட் உங்கள் நல்ல மனசு நீங்கள் நல்லாவே இருக்கணும். ஆனால் எனக்கு தேவை பிளேடு ஃப்ரூட்டு. பட் இப்போ தௌஃபி ப்ரோ ஸ்பின் போட்டார், நமக்காண்டி ரோல் பண்ணார். பட் அவருக்காண்டி கிடச்சதும் வந்துட்டு அவருக்காண்டி இல்லை, அவர் நமக்காண்டி ஸ்பின் பண்ணும்போது கிடச்ச ஃப்ரூட்டும் வந்துட்டு பிளேடு கிடையாது, டார்க் தான். ஸோ நான் கேட்டேன் டார்க் வேணாம் ப்ரோ அப்படின்னு. மீதியெல்லாம் நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போய் பேசிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் ப்ளே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் நம்ம கேம் பிளேக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தௌஃபி ப்ரோ சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, டார்க் ஃப்ரூட் இப்போதைக்கு வச்சுக்கு ப்ரோன்னு. ஸோ ரொம்ப அவர் கம்பல் பண்ணனால நான் வந்துட்டு சரி ஏதோ ஒரு ஃப்ரூட் ஒன்று நமக்கும் கிரைண்டிங்க்கு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த பிளாக் ஃப்ரூட்டில் இருக்கிற டார்க் ஃப்ரூட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் இந்த சீரிஸ் உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும், தொடர்ந்து இந்த சீரிஸ் வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த உங்கள் சப்போர்ட்டை வெளிப்படுத்துனீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்தடுத்து இந்த வீடியோஸை போடுறேன். ஓகே, ரெக்கார்டிங் ஆகுதா? எஸ், செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கலாம், ஏன்னா சுத்தமாக கண்ணே தெரியல. ஓகே, ஐயோ சாரி ஃப்ரெண்ட், கொஞ்சம் காஃபு. ஓகே, அது வந்துட்டு எனக்கு இந்த உடல்நலக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல்லாம் போனேன் ஃப்ரெண்ட். ஆனால் சரியாகவே இல்லை. பட் ஏன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு தோணுச்சு, அப்புறம் நம்ம ஃபேன்ஸ் வந்துட்டு பார்க்குறவங்கள லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் வந்துட்டு எனக்காண்டி ஃபீல் பண்ணி 4 வார்த்தையை கமெண்ட் அடிச்சு விட்டிங்கனாலே எனக்கு சரியாயிரும் தோணுது. சிஎன்ஜிக்காக வந்துட்டு இதை பண்ண மாட்டிங்களா? மனசு எனக்கு இதுவே இல்லை, மனசே இல்லை. என்னடா யாருமே நம்மளை பற்றி ஹெல்த்தை பற்றியே கேட்கலையே சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம்னு. பட் எனக்கு தெரியும் உங்களுக்கு வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கேட்காம இருந்திருப்பீங்க. இங்கே பாருங்கள், நமக்கு வந்துட்டு டீமன் கிங் தௌஃபி ப்ரோ வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு கிரைண்டிங்க்கு. ஸோ இப்போ நம்ம லெவல் வந்துட்டு கொஞ்சம் பாட்டாக இருக்கும்ல, அதனால் வந்துட்டு கிரைண்டிங்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த சீரிஸ் வேணும்னா முதல்லேருந்து நான் திரும்ப சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் தான் கேட்கணும். லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் அடிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த சீரியஸை கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா இதை அப்படியே கை விட்டுரும், உங்களுக்கே தெரியும். ஏன்னா பிளாக் ஃப்ரூட்டுன்ட்டு ஒரு ஆசமான கேமு, அதில் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எடுத்து போட போகிறோம். ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா என்னென்ன ஃப்ரூட் கிடைக்கும் தெரியாது, என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் நடக்கும் தெரியாது இடையில. ஸோ நம்ம முன்னாடி வந்துட்டு பாட்டாட் விளாண்டுருந்துருப்போம், பட் இப்போது ஃபுல் பிளேயராக ஆனால் நூப் ஐடியில் வந்திருக்கோம். ஸோ அதனால் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். இது கண்டினியூஸாக போடணும்னு நினச்சிங்கன்னா லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சீக்கிரம் ஒரு 1K ரீச் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு கிரைண்டிங் தான் போவோம், அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி தான் காட்டுவேன், கவலையே படாதீங்க. என்னடா மொக்க போட்டே இருக்கான், அதுவும் இல்லாமல் கிரைண்டிங் பண்ணுறதையே காட்டிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு. ஸோ கொஞ்சம் நேரம் தான் நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுவேன் ஃப்ரெண்ட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மங்கி இவங்களை வந்துட்டு அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணி அடிச்சிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு எனக்கு நியூ கொஸ்ட் வந்துட்டு அன்லாக் ஆகிடுச்சு. இவனை அடித்ததோடு எனக்கு டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு, எப்போயோ முடிஞ்சிருச்சு. பட் நான் இவனை சும்மா தான் அடிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, இவனை ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே போயிடலாம். ஏன்னா வந்துட்டு நான் இந்த டார்க் ஃப்ரூட்டுக்கு மாஸ்டரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நியூ கொஸ்ட் வேறு நமக்கு அன்லாக் ஆகிடுச்சா. ஸோ வந்துட்டு நம்ம அந்த பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்கும்ல, இட் மீன் கொரிலாஸ் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம கொரிலாஸை வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு லெவல் 15 வந்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக.
கேம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெவல் இருந்திருப்பேன். லெவல் கரெக்டாக 11 இருந்திருப்பேன். வாய் வேறு கொஞ்சம் குளருது. 11 ரெண்டுமே ஒரே மாதிரி வருதுல்ல, அதனால தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கு முன்னாடி புதுசாக வந்துருக்கிறாங்க லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அந்த மீதி பேர்லாம் வழக்கமாக பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணி விட்டு பாருங்கள். அப்போ தான் நான் வந்துட்டு இந்த சீரீஸை தொடர்ந்து போட முடியும். ஸோ ரெக்கார்டிங் ஆகிட்டு தான் இருக்குல்ல. ஓகே, இவ்வளோ தூரம் பண்ணி கடைசியில் ரெக்கார்டிங் ஆகாமல் போயிடுச்சுன்னா. பட் ஃப்ரெண்ட், எனக்கு ஒன்று நோட் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே வந்துட்டு எனக்கு பிளாக் ஃப்ரூட்டு நெட் பக் ஆகும் எப்போது என்னோடய மெயின் ஐடியில் விளாடும்போது. பட் இந்த ஐடியில் நான் விளாண்டுருக்கேன், எனக்கு நெட் பக்கே ஆகலை. ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன நெட் லேக் ஆகுமே, குழன்னு நெட் லேக் ஆகிட்டே இருக்குமே, இன்னும் ஆகலையேன்னு பார்த்துட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட், வந்துட்டாங்க. எப்பா யாரா அது பக்கத்தில் ஏதோ தாண்டி சத்தியமாக முடியல. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதோ போயிட்டுருக்கு போல் சின்னதாக. சரி விடுங்க, அதெல்லாம் நமக்கு எதுக்கு கண்டுக்க. அந்த சவுண்டு கேட்கலாம் தான் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. சரி, சவுண்டு கேட்டுச்சுன்னா ஒன்றும் நினச்சிக்காதீங்க. சவுண்டு கேட்கலாம் தான், அதை அப்படியே ஃப்ரீயாக விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கௌர்லாஸை நம்ம வந்துட்டு இதே மாதிரி அடித்து திரும்ப நம்ம கிரைண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம ஃபாஸ்ட்டாக கிரைண்டிங் பண்ணால் தான் நம்ம ஃபாஸ்ட்டாக லெவல் போக முடியும். ஸோ கிரைண்டிங் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் கட் பண்ணி தான் காட்டுவேன், கவலையப்படாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வந்துட்டு அடுத்து இந்த கொஸ்டின் முடிச்சு கொரில்லா கிங்கை அடிக்கிற லெவலுக்கு வந்துவிட்டோம். நியூ கொஸ்ட் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கொரில்லா கிங் அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த மீலி டிஃபென்ஸு இதெல்லாம் வந்துட்டு ஏற்றிப்போம், அதாவது ஸ்டாட் பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்டாட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏற்றிப்போம். அப்போ ஏற்றி வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்துட்டு பிளாக் ஃப்ரூட் இது பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ நம்ம போயிட்டு டாஸ்க் பாயிண்ட் வந்தாலும் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஃப்ரூட் பானை இருக்கான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட். ஃப்ரூட்டு நான் இப்போது நான் வந்து ஆனால் ஒரு 1/2 hour தான் இருக்கும் கேம்ல விளாட ஆரம்பிச்சு. பட் இருந்தாலும் ஒரு செக்கிங், ஏன்னா ஒரு சர்வருக்கு 1 hourக்கு 1 time வந்துட்டு ஃப்ரூட்ஸ் பான் ஆகிட்டே இருக்கும். அதுவும் சனி ஞாயிறுலாம் பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஃப்ரூட்ஸ் பான் ஆகும். ஸோ அதனால வந்துட்டு நான் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்துட்டு பார்த்தேன். பட் எந்த ஃப்ரூட்டும் ஸ்பான் ஆன மாதிரி தெரியலையே. சரி, அதனால் வந்துட்டு இவன்ட்டு வந்து டாஸ்க் வாங்கிட்டு போய் கொரில்லா கிங் அடித்து நவுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டேன். ஸோ ஓகே, கன்ஃபார்ம் கொரில்லா கிங் தான் அடிக்க போகிறேன். அதுக்கேண்டா கையை தூக்கி யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குதிக்கிறான். அடிக்க போகிறது நான், நீ ஏன் குதிக்கிற? கூட வந்து சண்டை போடுறியா சொல்லு, இல்லை கூட வந்து சண்டை போடுறியா தற்கூரி நாய், ஏன்டா அப்புறம் இப்படி பண்ணுற? என்ன ஃப்ரெண்ட் பண்ணுறது, இந்த கோல்டு வேறு பிடிச்சி வாட்டி விதைக்குது, அதான் கொஞ்சம் காஃபாகவே இருக்குது, ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இவன் நடிக்கிறான்டா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. உண்மையாலுமே எனக்கு உடம்பு முடியல ஃப்ரெண்ட். நான் ரெக்கவர் ஆகி வரணுன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னது முன்னாடி லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் அடிச்சு விட்டிங்கன்னா நான் ரெக்கவர் ஆயிடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுன்னா கண்டிப்பாக பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்துட்டு கூடிய சீக்கிரம் 1K ரீச் பண்ண முடியும். ஏன்னா நம்ம டார்கெட் இப்போதைக்கு 1Kல தான் இருக்குது, 500 எதுவுமே கிடையாது, 1K. ஸோ இந்த சீரிஸ் வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணணும்னா நான் ஒரு லைக் டார்கெட் வச்சுருக்கேன் 50. ஸோ ஓகேங்களா, 50 லைக் டார்கெட் வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அச்சீவ் பண்ணிடுங்க. அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அச்சீவ் பண்ணலனாலும் நான் போடுவேன். பட் இருந்தாலும் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அச்சீவ் பண்ணாத பட்சத்தில் அது கொஞ்சம் எனக்கு என்னடா இது ஃபேன்ஸ் யாருமே இப்படி சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அதாவது நம்ம ஃபேமிலியிலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட 150 மெம்பர்ஸ் மேலே இருக்கும், ஓகேங்களா. ஸோ வந்துட்டு நம்ம சிஎன்ஜி ஃபேமிலியிலே 150 மெம்பர்ஸ் மேலே இருக்கும். நீங்கள் எல்லோரும் பார்த்தா ஆளுக்கு ஒரு லைக் போட்டிங்கனாலே ஒரு வீடியோவுக்கு 150 லைக் இல்லை 100 லைக்காவது கண்டிப்பாக வந்திருக்கணும். பட் எந்த வீடியோக்குமே நமக்கு லைக் அவ்வளோ வந்ததே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 50 லைக் நான் டார்கெட் பண்ணுறேன். தயவு செஞ்சு பண்ணி விட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் நம்ம கொரில்லா கிங்கை கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஸோ கொரில்லா கிங்கை நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ரோப்ளாக்ஸ் விளாட பிளாக் ஃப்ரூட்டை விளாட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ கொரில்லா கிங் இப்போ அடிக்கிறான்னா அவனை இந்த மாதிரி நான் ஒரு தரை மேலே நின்று அடிச்சுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்லேருந்து உங்கள்கிட்ட பேசிவிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அடித்து விளாண்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் தான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்காண்டியே நீங்கள் ஒரு லைக் கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இன்னும் நீங்கள் நிறைய பேர் இந்த லைக் கொடுக்காமல் பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கே பச்சையாக தெரியுது. ஸோ தயவு செஞ்சு லைக் கொடுத்துட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறக்கு. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் எடிட்டிங் பண்ணுறக்கு, அதை ப்ராசஸ் பண்ணி போடுறக்கு, அதுக்கு நான் அப்லோட் பண்ணுறக்கு இன்வெஸ்ட் பண்ணுற நெட்டு எல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்காண்டி எங்கள் சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் கொடுத்தா அது எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மொக்க போட விரும்பல, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த ஐலாண்டுக்கு போகணுன்னா இன்னும் எவ்வளோ லெவல் தேவை? ஆக்சுவலாக 30 லெவல் இருக்குமா, 30 35 தெரியல. பட் அடுத்த ஐலாண்டு போகிறதுக்கு லெவல் கொஞ்சம் நிறையா தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி நான் இப்போ 24 லெவலில் இருக்கேனா, மிடில் லேண்ட் டவுனில் வந்துட்டு சாஸ் பானாக இருக்கானான்னு பார்த்துட்டு அவனை அடித்து முடிச்சு விட்டு, ஏன்னா அவன் ஃபானாக இருந்தானா அவனை அடித்தோன்னா அவனோட கத்தி கிடைக்கும். ஸோ அவனோட கத்தி கிடந்துச்சுன்னா மாஸாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ நம்ம கேரக்டர் இன்னும் எடிட் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணி நான் கேரக்டர் இது பண்ணேன். முதல்ல நம்ம எவ்வளோ பெரிய போட்டு வாங்குவோம் பாருங்கள், இப்போ பாருங்கள் எத்தனூண்டு போட்டு வாங்கி போயிட்டுருக்குறோம் எலிப்புழுக்கு ஏட்டம். ஸோ வந்துட்டு
இந்த ஐடியில் இப்படி கண்டினியூ பண்ணுவோமா வேணாமான்றது நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். எனக்கு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா பிளாக் ஃப்ரூட் வந்துட்டு ஒரு நல்ல அட்வென்ச்சர்ஃபுல் கேமு. ஸோ உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. ஸோ பிளாக் ஃப்ரூட்டுன்றது செம்ம அட்வென்ச்சர்ஃபுல் கேமு. விளாட இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குமே தவிர எனக்கு போர் அடித்ததே கிடையாது. பட் நான் சில காரணங்களுக்காண்ட அப்பப்போ விளாட மாட்டேன். அதெல்லாம் வந்துட்டு சில பர்சனல் விஷயமா இருக்கும். பட் எல்லா நாளும் மேக்ஸிமம் நான் பிளாக் ஃப்ரூட் விளாண்டுட்டு தான் இருப்பேன். எஃப்எஃப்பே நான் விளாட மாட்டேன், ஆனால் பிளாக் ஃப்ரூட் விளாடுவேன். என்ன மாதிரி பார்த்தீங்களா. ஸோ பிளாக் ஃப்ரூட்டில் அவ்வளோ கண்ட்ரெண்ட் இருக்குது. பட் வந்துட்டு நீங்கள் அது வேணும்னு சொன்னால் நான் கண்டிப்பாக போடுவேன், இல்லைன்னா வேணாம். நாளைக்கு ஸ்கூல் லீவுன்னு யாரும் நினச்சிடாதீங்க. பட் லீவாக இருந்தால் நம்ம நாளைக்கு ஒரு அதாவது ஒரு வீடியோ எடுக்கலாம். அதாவது வந்துட்டு நான் இன்றைக்கி தான் உட்காந்து ரெக்கார்டே பண்ணுறேன். பட்டு நாளைக்கு தான் நான் இதை அப்லோட் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே, நாளைக்கு லீவாக இருந்துச்சுன்னா நாளைக்கு இன்னொரு வீடியோவும் நான் கண்டிப்பாக ரெக்கார்டு பண்ணி போடுவேன். நான் வந்துட்டு முதல்லலாம் போடுவேன் பார்த்தீங்களா 2 வீடியோ அந்த மாதிரி போடுவேன். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது 30,000 கொடுத்தா தான் வந்துட்டு பிளேடு ஃப்ரூட் வாங்கணுமா? ஓ மை காடு, அப்படின்னா எப்படா நான் வாங்குறது? 30,000டா டே, சொலையாக 30,000டா, எவ்வளோ தானோ. பட் எந்த ஃப்ரூட்டுமே இப்போதைக்கு ஸ்டாக்கில் இல்லை. இது இருக்குது, பிளேட் இருக்குது. பட் மீதி எந்த ஃப்ரூட்டுமே அந்தளவுக்கு இல்லை, வர்த்தியான ஃப்ரூட் எதுவுமே. ஸோ நான் நம்ம ஓன் ஐடி இருக்குல்ல ஃப்ரெண்ட், அதில் வந்துட்டு புத்தகம் எடுக்கணும்னு நான் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. பட் வந்துட்டு இந்த மாதிரி கிடைக்கல. அந்த மாதிரி இந்த மாதிரி வித்தியாசமான நான் வந்துட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் நம்ம சேனல் கண்டென்ட்டுக்கு. ஸோ இடையில நான் அனிமே சஜஷன், அதுவும் அனிமேஸ்க்கு வந்துட்டு நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் நான் அனிமே சஜஷன்ஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அந்த அனிமே சேனல் தெரியலைன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு வழியாக லெவல் 36 ஏற்றி இந்த இடத்துக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஐலாண்டுக்கு, பைரேட் ஐலாண்டுக்கு இப்போ தான் வந்திருக்கோமே. ஸோ லெவல் 36 ஏற்றுனேன். 35க்கு தான் இந்த ஐலாண்டுக்கே வந்தேன். பட் 36 ஏற்றிட்டு வந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கேருந்து திரும்ப வந்துட்டு நம்ம அங்கே போகிறோம். ஐயோ நெட் லேக், இப்போ தான் சொன்னேன், பட் இப்போ நெட் லேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த வேலை வந்துட்டு திரும்ப அங்கே போகிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு போதுமான காசு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், நான் மிடில் லேண்ட் டவுனுக்கு வந்துட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மிடில் லேண்ட் டவுனில் இருக்கோமா. இப்போ வந்துட்டு நம்ம போய் பிளேடு ஃப்ரூட் வாங்கி, அடப்பாவி டே சும்மா தான்டா போயிட்டு இருந்துச்சு அவனுக்கு. வேலியில் போகிற ஓனான்னு எடுத்து ஏன்டா வேட்டிக்குள்ளே விட்டுக்கிற, வீணா போனவனு இருடா, என் நண்பன் வரட்டும்டா. அடப்பாவிங்களா கண்ட்ரி ஃப்ரெண்ட், நான் சும்மா தான் ஃப்ரெண்ட் இருந்தேன், இருந்தாலும் அவன் வந்து கொண்டுட்டான். பட் எனக்கு நெட்லாக் வேறு, நெட்லாக் இல்லைனா கூட ஏதோ பரவாயில்ல. பட் நெட்லாக் திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு. யார் கண்ணு பட்டுச்சோ என்ன பண்ணுறது, சரி விடுங்க, நெட்லாக் தானே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்க கொஞ்சம் மணி இருக்கும் பார்த்தீங்களா இந்த கோல்டன் செஸ்ட்டில். ஸோ இதையும் நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். எதுக்கும் ஒரு இதுக்கு கலெக்ட் பண்ணி வச்சுப்போமே. இப்போ என்ன ஓகேங்களா. ஸோ கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம் ஒரு வழியாக. எப்பா ஐ காட் பிளேடு ஃப்ரூட். எஸ் கண்டினியூ. பிளேடு ஃப்ரூட் எங்கே? பிளேடு ஃப்ரூட் ஸ்மோக்கு பாம்பில் யாரா கேட்டால் ஸ்ப்ரிங்கெல்லாம் வெறி வச்சுட்டு இருக்கிறீங்க. ஐயோ சாரி ஃப்ரெண்ட், கொஞ்சம் வீடு விட்டுட்டேன் போலையே. ஐயோ சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ சரி, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இப்போது பிளேடு ஃப்ரூட் வாங்கிக்கிறோம். எஸ், பிளேடு ஃப்ரூட் ஆக்டிவேட்டட். ஏன்டா பிளேடு ஃப்ரூட் வாங்குறது போய் எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட். பிளேடு ஃப்ரூட்டோட அருமை உங்களுக்கு தெரியல அப்படின்னா, உங்களுக்கு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். பிளேடு ஃப்ரூட்டுக்கு இருக்கிற வர்த்து எதுக்குமே இல்லை. ஸோ நார்மல் ஃப்ரூட்டில் பிளேடு ஃப்ரூட்டில் வச்சிங்கன்னு நினைப்பீங்க நீங்கள். பிளேடு ஃப்ரூட்டோட வர்த்து என்ன அப்படின்றத நான் அதை ஃபுல் மாஸ்டரி பண்ணக்கப்புறம் நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்களுமே பிளாக் ஃப்ரூட்டில் வந்துட்டு ஒரு ஆசமான ஃப்ரூட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிளேடு ஃப்ரூட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வரீங்கன்னா நீங்கள் ட்ராகனு ரம்பிள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய ஆள் டீரெக்ஸ் வச்சுருக்கேன் ப்ரோ, நான் கிச்சனை யூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா ஓகே, அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் பிளேடு ஃப்ரூட்டும் செம்மையாக இருக்கும். அண்ட் நம்ம இப்போ வந்துட்டு பிளேடு ஃப்ரூட்டில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாஸ்டரி பண்ணிகிட்டே ஏதோ. அண்ட் வந்துட்டு நம்ம வீடியோ எண்டுக்கும் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ணி இந்த வீடியோவை சிறப்பாக முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இந்த ஃப்ரூட் ரோலோட நம்ம வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம கூடிய சீக்கிரம் 1K ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு வாங்க, ஆச்சு நான் ஒரு நூபுனே நான் ப்ளீஸ்ண்ணே நல்ல ஃப்ரூட்டாக கொடுண்ணே, ஃபஸ்ட்டு ஃப்ரூட் வாங்குறேனே, ஓன்ட்ட தானே நல்ல ஃப்ரூட்டாக கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். ப்ளீஸ்ண்ணே C2ல் இருக்கிறவங்க அண்ணே ஏமாத்துறானே, அண்ணனா தம்பி அவன் ஏமாத்துறானே, நீங்கள் தானே சிக்கோ, கொடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, நல்ல ஃப்ரூட்டாக கொடுங்கண்ணே, நல்லா இருப்பீங்கண்ணே, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி. ஆடா பாவி, ஏன்டா ஏற்கனவே இருக்கேடா. சரி விடுங்க, பிளேடு பாட்டி பெருமையாக பேசுகிறோம், பிளேடே கிடச்சிச்சு. நம்ம வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேடில் சந்திப்போம். பாய் ஃப்ரம் செஞ்சு, பாய்.